Hey dudes, welcome to our channel Triolic. And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பைக்கை ரிவ்யூ பண்ண போறது இல்ல. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல போறோம். நிறைய பைக் ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம். ஆனால் வண்டியை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து இது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணால் அதோட ரிலையபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இம்பார்ட்டண்டான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கியர் வண்டி இப்போதைக்கு இருக்குது, ஆனால் கியர் வண்டி மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ் வெல் அஸ் ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலராக சில விஷயத்தை பார்க்கணும். சில விஷயம் வந்து பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணால் போதும், இல்லை க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்ற விஷயத்தையும் ரெண்டுத்தையுமே சேர்ந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் சேஞ்ச் பண்ணி 3500 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே 3500 கிலோமீட்டரை ஒரு 6 months இல்லை ஒரு 1 year அப்படியே வச்சு ஓட்டுறீங்கன்னா அதுதான் தப்பு. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயில் மாற்றி ஒரு 4 months ஆகிடுச்சுன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா 3500 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்ராக்ஸாக நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா வித்தின் அ மந்தில் ஓட்டிட்டிங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆயில்லையுமே நிறைய கிரேட் ஆயில்ஸ் இருக்குது. இந்த கிரேட்ஸில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கவனிச்சிங்கன்னா ஒரு W வந்து நடுவில் இருக்கும், அது வந்து வின்டரை குறிக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த சைடு வந்து 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இப்போ வந்து 10W30 அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து கோல்டு கண்டிஷனை வந்து குறிக்கும். ஸோ 10னா லோ விஸ்காசிட்டி. ஸோ கோல்டு டைமில் இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் ரீஜன், ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லோ விஸ்காசிட்டி இருக்கிற லெவலில் வந்து இன்க்ரீஸ்டாக வாங்குறது வந்து நல்லது. இப்போ ரொம்ப ஹாட் ரீஜனில் இருக்காங்க, டபிள்யூக்கு இந்த சைடு ஒரு 30, 40 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹை விஸ்காசிட்டி இருக்கிற ஆயில் வந்து வாங்குறது நல்லது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு 10W30 அதுவே பெஸ்ட்டான ஆயில் விஸ்காசிட்டி தான். ஸோ இப்படி தான் வந்து ஆயில் கிரேடை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். செமி சிந்தட்டிக் அண்டு ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் இருக்குது. ஒரு 200cc மேலே இருக்க வண்டியோ இல்லை ஒரு 200cc இருக்கிற வண்டியோ சிந்தட்டிக் ஆயில் போகிறது பெஸ்ட்டு. அதோடைய கிலோமீட்டர் ரேஞ்சஸும் அதிகம், ஆயில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகாது. 200cc பிலோ சிசியில் இருக்கவங்க எல்லாருமே செமி சிந்தட்டிக் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நீங்கள் எப்பயுமே சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க, ஆனால் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம இன்ஜினில் வந்து இருக்கிற ஆயிலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி சர்க்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ வண்டியில் வந்து நிறைய தேய்மானம் நடக்கும். நம்ம ஓட்டும் போது அந்த தேய்மானம் ஆகும்போது நிறைய பிசுறு வந்து இந்த ஃபில்டரில் தான் தங்கியிருக்கும். அதை ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆயில் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் ஆயில் ஃபில்ட்ரு கம்பல்சரி மாற்றிடுங்க. இப்போ யூனிகான்லலாம் ஆயில் ஃபில்ட்ரு வெளியில் இருக்காது. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு வந்து உள்ளே தான் இருக்கும். கேஸை கைட்டினா தான் ஆயில் ஃபில்டரே வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சில வண்டியில் இப்போ அப்பாச்சி மாதிரி வண்டியிலலாம் வந்து ஆயில் ஃபில்டருக்கு வந்து வெளியிலே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆயில் ஃபில்டர்ஸுக்கு வந்து 3 சர்வீஸுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் நிறுத்தியே தான்ப்பா வச்சுருக்கேன், நானே ஒரு 3 மாதமாக ஓட்டவே இல்லை, எப்படி இருக்குன்றதை வந்து நானே செக் பண்ணிக்கணும்னா இன்ஜின் பக்கத்தில் எல்லா வண்டியிலையுமே டிப்ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ மேலே ஒரு கேப் இருக்கும், அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா டிப் ஆகிருக்கும் ஆயிலில். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டு மினிமம் பாயிண்ட்டுன்னு 2 பாயிண்ட் இருக்கும். எண்ட் ஆஃப் த டிப்பில் வந்து அங்கே வந்து ஆயில் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஆயிலை வந்து லைட்டாக ரப் பண்ணி ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு கார்பன் ஸ்மெல்லு, ஒரு கறி வாடை அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆயில் வந்து கண்டாமினேட் ஆகிடுச்சு, அது வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது இப்படியும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர்ஸ்லாம் நான் பார்க்கலன்னா இப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆயில் கம்பல்சரி நீங்கள் பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் வண்டியில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா செயின். இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவரை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இந்த செயின் தான். ஸோ இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா அது செயின் கிட்ட தான் இருக்குது. ஸோ செயினை வந்து நீங்கள் டெஃபினட்டாக லூப்ரிகேட் பண்ணியே ஆகணும் அண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். செயினால் வந்து மைலேஜ் அடி வாங்கியிருக்கும் அண்ட் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும். அப்புறம் என்ன கொடுக்குது, இது எங்கே கொடுக்குது, நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ செயின் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கும். நம்ம வந்து க்ளோஸ்டு செயின், இப்போ யூனிகான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயின், மேலே வந்து உங்களுக்கு ஒரு கவர் இருக்கும். ஸோ செயின் கார்ட்ஸ் இருக்கிற வண்டிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் லோவாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஆயிலோ இல்லை க்ளீனிங்கோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் செயினில் இருக்கிற R15 இருக்கட்டும், இல்லை MT-15 இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஓப்பன் செயினில் இருக்கிற வண்டி, KTMலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செயின் தான் எல்லாமே. ரஸ்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய செயினில் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
ஸோ ரஸ்ட் ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப்ரிகேட் பண்ணுங்கள். அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு செயின் அட்ஜஸ்டரை வந்து கம்பல்சரி செக் பண்ணியே ஆகணும். ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 18,000லேருந்து ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து க்ளோஸ்டு செயினில் இருக்கிற ஸ்பாக்கெட்ஸ்லாம் வந்து லைஃப் டைம் சொல்கிறேன் நான். ஸோ ஓப்பன் செயினில் இருக்கவங்களுக்கு மேபி ஒரு 15,000லேருந்து ஒரு 18,000 வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா வந்து ஓப்பன் செயினாக இருக்கு இல்லையா, ஸோ டஸ்ட் டெபாசிட்லாம் அதிகமாகி ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஸ்ப்ராக்கெட்டும் செயினும் வீக் ஆகிடும். அண்டு மைலேஜுக்கு செயினும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, இன்ஜின் ஆயிலும் மாற்றி தான் வச்சுருக்கேன், அப்படியுமே எனக்கு மைலேஜ் தரல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டயர் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஏன்னா மீதி எல்லா விஷயத்தையும் பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம், பட் ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த 140 கிலோகிராம்ஸுக்கு வந்து எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து வைக்கணும்னா ஃப்ரண்ட்டில் 25, பேக்கில் 32. இதுதான் வந்து கம்பெனி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற பிஎஸ்ஐ. ஆனால் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 30யும் பேக்கில் வந்து 40யும் வந்து டயர் ப்ரெஷர் வந்து நம்ம அடிப்போம். எப்பயுமே அதிகமாக அடித்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மைலேஜ் நல்லா தான் கிடைக்கும். ஆனால் இதை வந்து அடிப்போம். எப்போ அடிப்போம்னா மாதத்துக்கு ஒரு தடவை அடிப்போம். எப்போ காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போ அடிப்போம். அப்படி மட்டும் பண்ணவே கூடாது. உங்களுக்கு 10 பிஎஸ்ஐ கம்மியானாலுமே மைலேஜில் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 7 டேஸுக்கு ஒன்ஸு நீங்கள் வண்டியை நிறுத்தியே வச்சுருந்தீங்கன்னா கூட 7 டேஸுக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணியே ஆகணும். அண்ட் என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் டிப்னா, நீங்கள் எங்கே நைட்ரஜன் ஹேர் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் ஹேர் ஃபில் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸு. நைட்ரஜன் ஹேர் வந்து அடிக்கிறதுனால என்ன ஒரு யூசேஜ்னால், நம்மளுடைய டயரை வந்து கூலிங்காகவே வச்சுருக்கோம். ஸோ நைட்ரஜன் அதோடைய கேரக்டரே அதுதான். ஒரு 10 டேஸ் 12 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும் ஹேர். ஸோ அதனால் நைட்ரஜன் ஹேர் ஃபில் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ ரொம்ப நேரமாக ஒரே டைரெக்ஷனில் இருக்கோம்னு நினச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஃபியூவல். நிறைய பேருக்கு வந்து ஸ்பீட் பெட்ரோல் போடலாமா இல்லை நார்மல் பெட்ரோல் போடலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நார்மல் பெட்ரோலை விட ஸ்பீட் பெட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் ஸ்பீட் பெட்ரோல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து E20யோட வந்துடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எத்தனால் 20% ப்ளஸ் 80% ஆஃப் ஃபியூவல் பெட்ரோலோ டீசலோ வந்து வேரியண்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நார்மல் பெட்ரோலுடைய பர்னிங் கெப்பாசிட்டி வந்து லோ, பட் ஸ்பீட் பெட்ரோலில் வந்து பர்னிங் கெப்பாசிட்டி வந்து ஹை. அதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய பிஸ்டனில் வந்து கார்பன் தங்க விடாது. இன்ஜினில் வந்து கார்பன் டெபாசிஷன் வந்து கம்மியாகும். கார்பன் டெபாசிஷன் கம்மியாச்சுன்னா இன்ஜின் வந்து ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 200 ml ஒரு 250 ml இருக்கும்போதே கம்பல்சரி நீங்கள் ரீஃபியூவல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேங்க் ட்ரை பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து எல்லாமே சென்சார்டாக மாற்றியாச்சு. கரெக்டான வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஹெட்லாம்ப்னு எடுத்துப்போமே, 12 வோல்ட் 4 ஆம்ப்ஸ் இது கான்ஸ்டண்ட்டாக டிசியாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம 12 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 24 வோல்ட் எடுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒயரிங் கிட்டே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ சீக்கிரமாக பேட்ரி வந்து வீக் ஆகிடும் அண்ட் வாரண்ட்டி கவர் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் எது வந்து பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஹார்ன் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ஸில் எந்த ஒரு இஷ்யூவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கும் ஏர் ஃபில்டரும் நீங்கள் 12,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 15,000 கிலோமீட்டர்ஸில் ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இப்போ வர ஸ்பார்க் ப்ளக்கும் ஏர் ஃபில்டரும் வந்து க்ளீன் பண்ணி போட முடியாது, எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. ஸோ ஒன்ஸ் ஏர் ஃபில்டர் வந்து டஸ்ட்டாக ஆகிடுச்சு, அதில் வந்து டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி போடுறதுல யூசேஜே கிடையாது. அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்பார்க் ப்ளக்கும் நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுறன்ற பேரில் வந்து இந்த சால்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி இருக்கிற கார்பனையும் இன்னும் ஷார்ட் ஆகிடுவாங்க. ஸ்பார்க் வரல, செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. எல்லா சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து ஸ்பார்க் ப்ளக் க்ளீனர்னு ஒன்று இருக்குது. அது உள்ள பிளாக் சாண்ட் தான் இருக்கும். இந்த பிளாக் சாண்ட் என்ன பண்ணோன்னா ஹேர் மூலயமா ஸ்பார்க் ப்ளக்கை வந்து சுத்தூரம் இந்த மண் போய் க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதுலேயும் வந்து க்ளீன் ஆகிடும். ரொம்ப ரேர் கேஸ்னால் நீங்கள் வந்து லைட்டாக ரப் பண்ணிவிட்டு போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிரேக் ஷூ, பிரேக் பேட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்றா போல் சேஞ்ச் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக பிரேக் வந்து அடிப்பாங்க, அதனால் வந்து சீக்கிரமாக பிரேக் ஷூ போயிடும். சில பேர் வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நார்மலாக வர்றதை விட கொஞ்சம் எக்ஸசிவாக தான் வரும். அதனால் பிரேக் ஷூ வந்து சர்வீஸுக்கு க்ளீன் பண்ணி போடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா டஸ்ட்டு டெபாசிட் ஆகிருக்கும்,
அண்ட் வந்து உங்களுடைய டிஸ்க் பிளேட்டும் ட்ரம்மும் வந்து தேயாமல் தடுக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது பெஸ்ட்டு. அண்ட் அந்த பிரேக் பேடும் பிரேக் ஷூவும் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போயிடுச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, பிரேக் பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லைன் இருக்கும் எல்லா பிரேக் பேட்லேயும். அந்த லைன் வந்து தெரியாமல் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியாமல் ஆயிடுச்சு, ரொம்ப பிளேட்டு கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் பிரேக் பேட் மாற்றிடுறது பெஸ்ட்டு. ஸோ அது மெட்டல் சவுண்டு வந்தவொன்னே தான் மாற்றுவோன்னு தப்பு. ஏன்னா டிஸ்க் பிளேட்டு வந்து ஸ்கோரிங் அதிகமாகிடும். ஸோ கோடு அதிகமாக விழுந்துடும். அதனால் டிஸ்க் பிளேட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பிரேக் ஷூஸ், அந்த பிரேக் கேம் இருக்கு இல்லையா, அந்த கேம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெளியே இருக்கோ பிரேக் ஷூ வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரேக் கேம் வந்து உள்ளே இருக்குது, ரொம்ப உள்ளே போயிடுச்சு, அப்படியுமே எனக்கு வந்து பிரேக் பெடல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னா நீங்கள் கம்பல்சரி பிரேக் ஷூ மாற்றி தான் ஆகணும். இப்போ நான் சொன்னதில் வந்து செயின் மெயின்டெனன்ஸ் சொன்னாலையா, இந்த செயின் மெயின்டெனன்ஸை தவிர மீதி எல்லாமே ஸ்கூட்டருக்கும் டிட்டோ. இதே தான் நீங்களும் ஸ்கூட்டருக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸ்கூட்டிஸ் எல்லாமே வந்து சிவிடின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கியர் வெஹிக்கிளில் எப்படி வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து எப்படி பவர் ட்ராவல் ஆகுதோ, அதே மாதிரி ஸ்கூட்டர்ஸுக்கு வந்து ரோலர் பெல்ட் மூலயமா வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ரோலர் பெல்ட் இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிலோமீட்டர்ஸ் பொறுத்து தான். ஸோ 30,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி பெல்ட்டு மாற்றியே ஆகணும். ரோலர் பெல்ட்டு மாற்றும் போதே ரோலர் கிட்ட வந்து சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டான திங்க. அண்ட் கிளட்ச் ஷூஸ் வந்து உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர்ஸில் வந்து வீக்காக சான்சஸ் அதிகம். க்ளீன் பண்ணி போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. கியர் பாக்ஸ் ஆயில் செக் பண்ணி ஆகணும் ஸ்கூட்டர்ஸுக்கு. நிறைய பேர் டாப்அப் பண்ணி விட்டுருவாங்க சொல்லாமே, அதையும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான திங்காக இருக்கும். ஸோ கடைசியாக சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். இது என்னென்னா, வண்டியை வந்து நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிடுவோம், ஆனால் தினமும் தொடங்காமல் எடுத்துகிட்டு போவோம் ஆஃபீஸுக்கு. சீட்டை மட்டும் தொடச்சிட்டு அழகாக உட்காந்து ஓட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுடுவோம். திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ டஸ்ட்டு வந்து சேராமல் இந்த மாதிரி அவுட்டரில் வந்து வண்டியை வந்து மழையிலையோ வெயிலையோ விடாமல் ஒரு ஷெட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா, உங்களுடைய வண்டி வந்து புது வண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். யார் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் டெஃபினட்டாக வண்டி துடைக்காமல் எடுக்க மாட்டேன். இப்படி தான் நான் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு 365 டேஸ் ஆகிடுச்சு நான் வண்டி எடுத்து. அது வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் ஓட்டிட்டேன். அதோடைய கம்ப்ளீட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் யூனிக்கானது வந்து கார் தரேன். போய் நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணுங்கள். என்னென்னலாம் இந்த 1 இயரில் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் வந்து பேசிடுங்க. அவ்வளோதான் கைஸ். ஸ்கூட்டி, கியர் வெஹிக்கிள், மொப்பட் எதுவாக இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக் இம்பார்ட்டண்டான திங்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்டெப்த்தாக போல இன்னும் இன்ஜின்குள்ள இது வரைக்குமே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரியே வண்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளை மாதிரியே லாங் லைஃப் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்தை வந்து நீங்களே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஒரு சில விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துங்க. அண்டு இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த வண்டியும் கிடையாது.